விருப்பத்தன்மை குறைவாக இருக்கிறதுமே தசைகள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான். பெரிய பிரச்சனையாக இருக்குது, இல்லை இது எப்படி எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு தெரியலன்னு நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. மெனோபாஸ் டைமில் நிறைய பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ், முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா பாடியில் மசில்ஸ் ஃபுல்லாக ஒரு பெயின் வருது. முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிற நோய் இருக்கிறவங்களுக்கு தசைகளில் அதிகமான வலி ஏற்படும். காலையில் எந்திரிச்சோடனே கால்களை தரையில் ஊன முடியாது, காஃப் மசில் ரொம்ப வலியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னென்சி டைம்லையும் நமக்கு ஆஃப்டர் 6th மந்த் 7th மந்த்லாம் நம்ம கிராஸ் ஆகும்போது லோயர் அப்டமனில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே விரிவடையும் போது அதிகமான வலியை உணர முடியுது. இந்த வெள்ளை அரிசியை குக்கரில் வச்சு சாப்பிட்றது நிறைய பேருக்கு வழக்கத்தில் இருக்கு. தயவு செய்து இதை அவாய்ட் பண்ணுங்க. குக்கரில் வைத்து அந்த சாதத்தை சாப்பிட நம்ம உடல்ல வாத நோய்கள் அதிகரிக்கும், தசை சார்ந்த நோய்களும் அதிகரிக்கும்னு சொல்லலாம். வலிமையாக நம்ம நடக்கணும், வேகமாக ஓடணும், எப்பவுமே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா கொள்ளு ரொம்ப சிறந்தது. அதுல கருப்பு கொள்ளு ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல பொறுத்த வரைக்கும் தசைகள்ல வலி ஏற்படுறத நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்போம். இதுல முக்கியமா பெண்களுக்கு அதிகமான வலி இருக்கும். ஒரு 40 வயதை கடந்த பெண்கள், மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா தசைகளில் ஏற்படக்கூடிய வலியை நம்ம பார்க்க முடியுது. எனக்கு காலையில எந்திரிச்சோன்னே ஒரு டயர்ட்னஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போக போக என்னால எந்த ஒர்க்குமே பண்ண முடியல, அதுக்கப்புறம் போய் படுத்துக்கலாமான் இருக்கு, ரொம்ப உடல் எல்லாமே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, இடுப்பு கீழே வலியா இருக்கு, மசில் கிராம்ப்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்களுக்குமே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நான் ஜாபுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் எந்த ஒர்க்குமே என்னால் பண்ண முடியல, ரொம்ப டயர்டா நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லுவாங்க. இது முக்கியமா ஃபைப்ரோமையால்ஜியா அப்படின்ற கண்டிஷன்ல வரும். மசில்ஸ் முக்கியமா நர்வ் எண்டிங்ஸ்ல வரக்கூடிய இன்ஃப்ளமேஷனோ இல்ல இன்ஃபெக்ஷனோ இல்ல பிரெயின் சிக்னல்ஸ் நமக்கு சரியா கிடைக்காம இருக்கும் பட்சத்திலையோ இல்ல ஸ்டாமினா குறைவா இருக்கக்கூடிய சமயத்துல, அதே மாதிரி 50 வயதை கடந்த ஆண்களுக்கு நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய சில ஹார்மோன் இம்பேலன்ஸ், முக்கியமா டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் குறைவாக சுரக்கும் போது நிறைய ஆண்களுக்கு இந்த மாதிரி மசில்ஸ் பெயின் வர்றது. நிறைய பேர் இந்த மசில்ஸ் பெயினோட சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, விரைப்புத்தன்மை குறைவா இருக்குன்னு சொல்லுவாங்க. விரைப்புத்தன்மை குறைவா இருக்கிறதுமே தசைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான். அதை அப்படிதான் நம்ம அணுகணுமே தவிர அதை தனியா இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, இல்லை இது எப்படி எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு தெரியலன்னு நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் 40 or 50 இயர்ஸ் கிராஸ் பண்ற பெண்களுக்கு மசில்ஸ்ல அதிகமான பெயின் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மெனோபாஸ் டைம்ல நிறைய பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ், முக்கியமா ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா பாடியில மசில்ஸ் ஃபுல்லா ஒரு பெயின் வருது. அதே மாதிரி தைராய்டு ஹார்மோன்ல ப்ராப்ளம் இருக்கு. ஹைப்பர் தைராய்டிசம் இல்லைன்னா ஹைப்போதைராய்டிசம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு மெனோபாஸ் டைம்ல நமக்கு ஏற்படும் பொழுதுதான் அதிகமான தசைகளில் வலி ஏற்படுது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், டாப்லர் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு எல்லா டெஸ்ட்டுமே நார்மலா இருக்கு, ஆனா எனக்கு ஏன் இந்த தசை வலி மட்டும், உடல் வலி, அலுப்புன்னு சொல்லுவாங்க, அலுப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஏற்படுவதற்கு தசைகளில் ஏற்படக்கூடிய நமக்கு அந்த சத்து குறைபாடு ஒரு காரணம், ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு காரணம், வயோதிகம் ஒரு காரணம், அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள், நம்மளுடைய வாழ்வியல் முறை மாற்றங்கள், இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுடைய தசைகளின் வலிமையை தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம். சில குழந்தைகள் சொல்லுவாங்க, கொஞ்ச தூரம் நடந்தாலே கால் வலிக்குது, என்னால் ஸ்கூல் பேக் கூட தூக்கிட்டு நடக்க முடியல, கொஞ்ச நேரம் பெண்ணை கையில பிடிச்சிட்டு எழுதுனாவே நான் ரொம்ப டல்லா ஃபீல் பண்றேன், என்னால் எழுத முடியல, கை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்குமே தசைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். சிலருக்கு என்ன ஆகும்னா, நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா திடீர்னு தசைகள்ல ஒரு பிடிப்பு ஏற்படுதுன்னு பார்க்க முடியுது. அதே மாதிரி சில இடங்கள்ல மட்டும் தசை துடிக்குதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு கண்ணு துடிக்குது, இதுலயே நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, வலது கண் துடிக்குதா இடது கண் துடிக்குதா அப்படின்றது பார்ப்போம். வலது கண் துடிச்சா நல்லது, இடது கண் துடிக்க கூடாது, அந்த மாதிரி சில விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தசைகளில் துடிப்பு ஏற்படுறதும் நம்ம உடல பேசிக்கா மினரல்ஸ் கம்மியா இருக்கிறது தான் குறிக்குது. முக்கியமா விட்டமின் பி, B12 குறைவா இருக்கக்கூடிய நபர்களுக்கு தசைகள்ல சில இடங்கள்ல துடிப்பு ஏற்படுது. இந்த மாதிரி உடல் எப்பவுமே அலுப்பா இருக்குது, தசைகள்ல சில இடங்கள்ல துடிப்பு ஏற்படுது, காரணமே இல்லாம ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு திடீர்னு பேக் பெயின் வருது, இல்ல ஷோல்டர் பெயின் வருது. ஷோல்டர்ல
முக்கியமா தோள்பட்டை பகுதியில முக்கியமா அந்த தசைகள்ல வலி இருக்கு, அதுக்கப்புறம் இடுப்பு பகுதியில வலி, காஃப் மசில்ஸ்ல நிறைய பேர் பெயின் சொல்லுவாங்க. காஃப் மசில்னா கெண்டை கால் தசைகள் அப்படின்னு சொல்றோம். நம்ம கால்கள்ல இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா அண்ட் ஸ்ட்ரென்தனா இருக்கும்னு சொல்லலாம். இதுல பெயின் வரும்போது தான் நமக்கு வலியும் ரொம்ப அதிகமா இருக்கும். சிலருக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன் இருக்கு இல்லையா, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன் இருக்கக்கூடிய, அதாவது சரவாங்கி அப்படின்னு சொல்றோம், முடக்குவாதம் அப்படின்னு சொல்ற நோய் இருக்கிறவங்களுக்கு தசைகளில் அதிகமான வலி ஏற்படும். இந்த வலி எப்படி இருக்கும்னா, காலையில எந்திரிச்சோடனே கால்களை தரையில ஊன முடியாது, காஃப் மசில் ரொம்ப வலியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே ஒர்க் பண்றவங்களுக்கு லோ பேக் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் அதிகமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துது, அழுத்தத்தை அது வந்து உணருதுன்னு சொல்லலாம். ஸ்ட்ரெயின் அதிகமாக ஏற்படும் போது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வலிமை அடையும். அதே மாதிரி தான் பிரெக்னன்சி டைம்லையும் நமக்கு ஆஃப்டர் 6th மந்த் 7th மந்த்லாம் நம்ம கிராஸ் ஆகும்போது தசைகள் விரிவடையும் போது, லோயர் அப்டமன்ல இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே விரிவடையும் போது அதிகமான வலியை வந்து உணர முடியுது. இதே மாதிரி தான் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை பார்க்குறவங்க, இல்லை டிரைவிங் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே நமக்கு அதிகமான வலி தசைகளில் ஏற்படுது. பொதுவாக இந்த தசைகளில் வலி ஏற்படுறதுக்கு காரணம் நமக்கு பொட்டாசியமோ இல்லை கால்சியம், சோடியம் லெவல் அன்ஈவனாக இருக்கும்போதோ இல்லை குறைபாடு ஏற்படும் போதோ தசைகளில் இந்த பிரச்சனை ஏற்படுறத பார்க்கலாம். தசைகள் வலிமையாக இருக்கணும்னா நாம் உணவில் சில உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதில் பார்த்தோம்னா ஆல்ரெடி நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இந்த வலி நிவாரணி முக்கியமாக நம்ம தசைகளில் இருக்கக்கூடிய வலியை போக்குவதற்கு கிராம்பு ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இதில் நேச்சுரலாகவே இருக்கு. ஜென்ரலாக நம்ம பாடியில் எங்கே பெயின் இருந்தாலும் நம்ம கிராம்பு பயன்படுத்துவோம். முக்கியமாக கிராம்புல இருந்து எடுக்கக்கூடிய தைலம் நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். இந்த கிராம்பு எண்ணெய் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும், கிண்ணில் பட்டுச்சுன்னா ரொம்ப இரிட்டேஷன் எரிச்சலாக இருக்கும்னு சொல்லலாம். இதை வந்து மற்ற தைலத்தோட கலந்து நம்ம உடல் வலிக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி அதிகமாக தசைகளில் வலி இருக்குன்னா இந்த கிராம்பு தைலம் ஈக்குவல் அமௌண்ட் நம்ம பிண்ட தைலத்தோடையோ இல்லை வாதநாராயண தைலத்தோடையோ சிட்ராமுட்டி தைலத்தோடையோ நம்ம கலந்து ஸ்கின்ல எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். தொடர்ந்து இதை வந்து ஒரு 2-3 நாட்கள் நம்ம நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் வச்சு குளிச்சுட்டு வந்தோம்னாவே நம்ம உடல் வலி வந்து குறைய ஆரம்பிக்கும்னு சொல்லலாம். வெந்நீர் வச்சு குளிக்க குளிக்க நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய வலியானது குறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து ஒரு சிலர் வந்து பல்வலி இருக்கனால இந்த கிராம்பு தைலத்தை யூஸ் பண்ணுவாங்க, தலைவலி இருக்குன்னா கிராம்பு தைலத்தை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி உடல் வலி இருக்கும்போதும் இதை பயன்படுத்தலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி பாடி பெயின் இருக்கு, இந்த கண்டிஷனுக்கு என்ன பண்ணலாம்னா கிராம்பு டீ மாதிரி நம்ம குடிக்கலாம். கிராம்பு வந்து நல்லா 1-2 தட்டிட்டு தண்ணியில் ஒரு 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், துளசி இலைகள் இருந்தாலும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தேன் கலந்து குடிச்சிட்டு வரலாம். அடுத்து உடல் வலி இருக்கு, நம்ம தசைகளை வலிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உணவில் நம்ம அதிகமாக சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சிறுதானியங்களை நம்ம நிறைய சேர்த்துக்கணும். நான் மறந்த சிறுதானியங்கள் காலப்போக்கில் மறந்துடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது கேழ்வரகு, அடுத்ததாக திணை, சாமை, இதையும் நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சிவப்பரிசி நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கலாம். சிவப்பரிசி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெட் கலர்ல அதுல வந்து எந்த ஒரு பாரம்பரிய அரிசியிலுமே வந்து பார்த்தோம்னா அதோட கோட்டிங் அப்படியே இருக்கும். நம்ம இப்ப சாப்பிடக்கூடிய ஒயிட் ரைஸ்ல என்ன பண்றோம்னா மேல்புறத்தில் இருக்கக்கூடிய தோல் எல்லாமே பாலிஷ் போட்டு நம்ம வந்து வெள்ளையா இருக்கணும்ட்டு அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். ஸ்பெஷலா அதுல இருக்கக்கூடிய தைமின் மற்றும் அதுல இருக்கக்கூடிய ரைஸ்ல மேல இருக்கக்கூடிய சில எண்ணெய் சத்துக்கள் அது இருக்கும். அதையுமே நம்ம எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் மாவு சத்து இருக்கக்கூடிய அந்த பொருளை மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டா உடல்ல பல நோய்கள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். முக்கியமா இந்த வெள்ளை அரிசியை குக்கர்ல வச்சு சாப்பிட்றது நிறைய பேருக்கு வழக்கத்துல இருக்கு. தயவு செய்து இதை அவாய்ட் பண்ணுங்க. குக்கர்ல வைத்து அந்த சாதத்தை சாப்பிட சாப்பிட நம்ம உடல்ல வாத நோய்கள் அதிகரிக்கும், தசை சார்ந்த நோய்களும் அதிகரிக்கும்னு சொல்லலாம். இப்போ அரிசியை நல்லா வேக வைத்து வடித்து அந்த சாதத்தை சாப்பிடணும். அதுல அன்பாலிஷ் பட்டை தீட்டப்படாத அரிசியாக இருந்தால் இன்னும் சிறந்தது. இதுல கருப்பு கவுனி அரிசியை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அரிசி வகைகளை நம்ம பயன்படுத்தும் போது அதிகமான நார்ச்சத்து, அதுல தைமின் அப்படியே இருக்கிறதுனால தசையோட வலிமைக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். ஸ்பெஷலா பார்த்தோம்னா இப்போ இடுப்பு பகுதியில் வலிமை சேர்க்கணும், நம்ம இடுப்பு தசைகள் வலிமையா இருக்கணும், கால்கள் தசைகள் வலிமையா இருக்கணும், உடல் முழுவதுமே இருக்கக்கூடிய தசைகள் வலிமையா இருக்கணும்னா சிறுதானியங்களை சேர்த்துக்கலாம். வாரம் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த
சிறுதானிய கஞ்சி எடுத்துக்கலாம். இதுல தேங்காய் பால் சேர்த்து குடிக்கும்பொழுது அதிகமான பலனை நம்ம பெற முடியும். இந்த சிறுதானிய கஞ்சி நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்னா, ஏதாவது ஒரு சிறுதானியத்தை நம்ம எடுத்துக்கலாம், இல்ல மல்டி கிரெயின்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். சாமை, திணை, குதிரைவாலி எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். இதுல நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் சீரகம், மிளகு, பூண்டு இது எல்லாமே சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் போது இதில் கொஞ்சம் தேங்காய் பால் கலந்து எடுத்துக்கணும். தேங்காய் பால் கலந்துட்டு இந்த கஞ்சியை நம்ம குடிக்கும்பொழுது குழந்தைகள் இந்த வாரம் 1 அல்லது 2 நாட்கள் இதை குடிக்கும்பொழுது உடலுக்கு தசைகளுக்கு அதிகமான வலிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமா இதை குடிச்சு பாருங்க, தசைகள் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம தசைகள் வலிமையாக இருக்கணும்னா பருத்தி பால் எடுத்துக்கலாம், கருப்பு உளுந்து உணவில் நிறைய சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இன்றைக்கு நம்ம மறந்த விஷயங்கள். எந்த ஒரு தானியமே நம்ம என்ன பண்றோம்னா தோல் நீக்கப்படாமல் சாப்பிடும்போது அதுக்குன்னே தனி சத்துக்கள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். தசைகள் வலிமையாக இருக்கணும்னா கொள்ளு ரொம்ப ரொம்ப சிறந்தது. வலிமையாக நம்ம நடக்கணும், வேகமாக ஓடணும், எப்பவுமே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா கொள்ளு ரொம்ப சிறந்தது. அதுல கருப்பு கொள்ளு நமக்கு ரொம்ப ரொம்ப ஆற்றலை தரக்கூடியதுன்னு சொல்லலாம். இந்த கருப்பு கொள்ளு ஆனா உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும். வாரத்திற்கு 2-3 நாள் இது துவையலாகவோ இல்ல இது நல்ல சுண்டல் மாதிரியோ இல்ல ரசம் வைத்து நம்ம சாப்பிடும்போது உணவில் சேர்த்துட்டு கொள்ளு சாதம்லாம் செய்யறது நம்ம வழக்கத்துல இருக்கு. இந்த மாதிரி கொள்ளு நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது தசைகள் வலிமை அடையும். தீராத உடல் வலி, அதுக்கப்புறம் தசை வலி அடிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதற்கு நம்ம சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் இருக்கு. அதுல முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பட்டை, அதாவது மரத்தோட சில மரங்களோட பட்டைகளை நம்ம பயன்படுத்துறோம். பொதுவா ஒரு மூலிகைன்னு எடுத்துக்கிட்டோம், அதுவும் குறிப்பா மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேர் பகுதியில் இருக்கக்கூடிய பட்டைக்கு தனி சிறப்புகள் இருக்கும், மரத்தோட பட்டைக்கு சிறந்த தனி சிறப்புகள் இருக்கும். மரத்தோட காய் இருக்குன்னா அந்த தோலுக்கும் இல்ல அதோட விதைகளுக்குமே நிறைய பலன்கள் இருக்கு. அந்த மாதிரி நிறைய மரத்தோட பட்டைகளை இதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். அதுல முக்கியமா நாவல் பட்டை, மாவிலங்க பட்டை பயன்படுத்துது. இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணலாம்னா உடல் வலி இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மாவிலங்க பட்டை கிரிட்டிவா மேக்னா அப்படின்னு சொல்றோம். இந்த மாவிலங்க பட்டை அப்படின்னு சொல்றது நிறைய உடல் சார்ந்த வலிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். இந்த பட்டையை நம்ம கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாம். இது கிடைக்கல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா நம்ம தினமும் நான் சொன்ன மாதிரி கிராம்பு டீ குடிச்சிக்கலாம், உளுந்து உணவில் நிறைய சேர்த்துக்கலாம். இந்த மாவிலங்க பட்டை கிடைக்கலனாலும் நம்ம பேசிக்கா பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் கிராம்பு சூரணம்ன்ற மருந்தே இருக்கு, அதையுமே நம்ம பயன்படுத்தலாம். இந்த கிராம்பு சூரணத்தை தேன் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ தீராத நாட்பட்டு இருக்கக்கூடிய தசை வலிகளை குணமாக்குவதற்கு கிராம்பு சூரணம் சித்த மருத்துவத்தில் இருக்கு. அதே மாதிரி இந்த மசில்ஸ் அதிகமான வலி இருக்கு அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, பீரியட்ஸ் டைம்லயும் ரொம்ப அதிகமா வலி இருக்கும் இல்லையா, ஒரு சிலருக்கு மசில் கிராம்ப்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த கிராம்பு தைலத்தை நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தலாம். மாஷ தைலம் அப்படின்னு கிடைக்குது. இது உளுந்து தைலம்னு சொல்றோம். இந்த உளுந்து தைலம் தசைகள் வலி இருக்கிறவங்க பாடியில, அதாவது எந்த இடத்துல வலி இருக்கோ இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். சில குழந்தைகளுக்கு சில இடத்துல மட்டும் மசில்ஸ் அட்ரோஃபி அப்படின்ற கண்டிஷன், தசை சூம்பல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல மட்டும் தசைகள் இல்லாமல் இருக்கிறது, வலிமை இழந்து இருக்கிறது, இதற்குமே இந்த உளுந்து தைலத்தை பயன்படுத்தலாம். அப்போ நம்ம உணவில் நான் சொன்ன மாதிரி இந்த சிறுதானியங்கள் பயன்படுத்துறது, அதிகமான புளிப்பு இல்லாத உணவுகளை எடுக்கிறது, அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிடாம இருக்கிறது, அதுல முக்கியமா அவுட் சைட் ஃபுட் அப்படின்னு சொல்றது வெளியில இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இது எல்லாமே தவிர்க்கணும். அசைவ உணவுகளை பொறுத்த வரைக்கும் மீன் வகைகளை நிறைய எடுத்துக்கலாம். அதுல முக்கியமா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மீன் வகைகள், இந்த மத்தி மீன், சால மீன், இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் வகைகளை உணவில் நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா இந்த தசைகளில் வலிமை இல்லாமல் இருக்கிறதுக்கு, தசை வலிமை பெறுவதற்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் சொன்ன இந்த குறிப்புகள் எல்லாமே ஃபாலோ பண்ணா இந்த நோயினால, இந்த ஃபைப்ரோமையால்ஜியான்னு சொல்ல இந்த தசைநார் அழற்சி அப்படின்னு சொல்றோம், இந்த வலியினால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இந்த குறிப்புகள் எல்லாமே ஃபாலோ பண்ணா நிச்சயம் இந்த உடல் வலி, உடல் அசந்து போறது, உடல் அசதி இது எல்லாத்திலும் இருந்தும் விடுதலை பெறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.